நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நதி மூலம் பார்த்தா உங்க தாகம் தீராது, ரிஷி மூலம் பார்த்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. நதி மூலம்னா என்னன்னு பாட்டி சொல்றேன். ஒரு மனுஷன் ரொம்ப தாகமா இருந்தான், நதியில ஓடுற தண்ணிய கோரி தாகம் தீர குடிச்சான். குடிச்சவன் கம்முன்னு போண்டி தானே. இந்த நதி எங்க இருந்து வருதுன்னு அதை பாக்குறதுக்கு போனான். அந்த நதி ஓடி வர வழியெல்லாம் அசுத்தமா இருந்தது. செத்து போன நாய் நரி பன்னியெல்லாம் கிடந்தது. அதை பார்த்த உடனே இவன் குடிச்ச தண்ணிய வாந்தி பண்ணிட்டான். இதுக்குதான் நதி மூலம் பார்க்க கூடாது இருந்தது. ரிஷி மூலம்னா என்னன்னு பாட்டி சொல்றேன். ஒரு ரிஷிட்ட போய் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு சொன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதோ இல்லையா அதை விடுங்க, உங்க நம்பிக்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி, இந்த ரிஷி எப்படி பிறந்தாரு எப்படி வாழ்ந்தாருன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா உங்களால சகித்து கொள்ள முடியாது, அது அவ்வளவு மோசமா இருக்குங்க. இயேசு உங்களுக்கு தெரியுமாங்க? எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பாவம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஊர்ல யார் வேணாலும் சொல்லுங்க பாப்போம்னு கேட்டாரு. ஒரு வயல வாயை திறக்கலாம், வாயை பொத்திட்டு போயிட்டான். இயேசுவோட பிறப்பே பரிசுத்தங்க, அவர் வாழ்ந்த விதம் பரிசுத்தங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பேரின்ப நதிங்க. அந்த நதியை நீங்க ஆராய்ச்சி பண்ணி தண்ணிய குடிக்கலாம். நதி மூலமும் பார்க்காதீங்க, ரிஷி மூலமும் பார்க்காது. ஆனா ஏசப்பா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஆராய்ந்து பாருங்க, அது மகா பரிசுத்தங்க.